சேகர் பாபு அவர்களை பொறுத்தவரை அந்த துறைக்கு பொருந்தாத ஒரு அமைச்சராக, முதலமைச்சர் அந்த வண்டியில போகும்போது டிஃபெண்டர் வண்டியில போனா சைட்ல தொங்கறதுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் இருக்கார். அதனால நம்மளை திட்டுறதெல்லாம் சகஜங்க. நாங்க தொடர்ந்து கேள்வி கேட்டோம். எதற்காக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, எதற்காக பெண்களின் மீது, குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது, அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது. அதனால சேகர் பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கெல்லாம் வேலை செஞ்சனோ காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்புறேன், நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஒரு போய் சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றம் சுமத்துறார். ஆனா இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க, மக்கள் வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எதுக்கியா வேலை செய்யலனா நம்மளை திட்டுறதுதான் காலையிலிருந்து இரவு வரை அவங்க வேலையா இருக்கும்.